இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் காலை 10:25 AMIST. 27 ஜூன் 2026. இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது ரம்யா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் சமீபத்திய செய்திகளை கேளுங்கள். ஹார்முஸில் கார்கோ கப்பல் மீது ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல். ஹார்முஸ் நீரிணையில் ஒரு சரக்கு கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது தாக்குதலை உத்தரவிட்டார். இந்த தாக்குதல் போர் நிறுத்தத்தை மீறியதாக கூறினார். இந்த சம்பவம் எண்ணெய் சந்தையை கலக்கி கச்சா எண்ணெய் 3.74 விழுக்காடு குறைந்து $69.23 ஆனது. டாடா சன்ஸ் FY26 இல் ரூ. 32,000 கோடி லாபம் அறிவிப்பு. டாடா சன்ஸ் FY26 இல் வலுவான மீட்சியை அறிவித்து ரூ. 32,000 கோடி லாபம் பதிவு செய்தது. செயல்பாட்டு வருமானம் சாதனை அளவை நெருங்கியது. இந்த உறுதியான செயல்திறன் முந்தைய ஆண்டின் சவால்களுக்கு பிறகு டாடா குழும நிறுவனத்தின் மீட்சியை குறிக்கிறது. இன்போசிஸ் NYSE இல் 1.99 விழுக்காடு உயர்வு. இந்திய எஃப் துறை நிலையானது. இன்போசிஸ் NYSE பங்குகள் 1.99 விழுக்காடு உயர்ந்து $10.78 ஆனது. மற்றும் P500 ஐ 10 மாத நீண்ட தொடர் சரிவுக்கு இட்டுச் சென்ற வால் ஸ்ட்ரீட் தொழில்நுட்ப சரிவை தாண்டி சிறப்பாக செயல்பட்டது. இந்திய சந்தைகள் நிஃப்டி 50 24,056 மற்றும் சென்செக்ஸ் 77,100.47 உடன் சமனாக மூடின. புவிசார் அரசியல் பதற்றம். பலவீனமான டாலர் காரணமாக தங்கம் $4,100 ஐ தாண்டியது. காமெக்ஸ் தங்கம் $4,100 மேல் தன் மீட்சியை தொடர்ந்தது. உள்நாட்டு தங்கம் 1.20 விழுக்காடு உயர்ந்து ரூ. 4,078.70 ஆனது. பலவீனமான அமெரிக்க டாலர் மற்றும் ஈரான் மீதான அமெரிக்கா தாக்குதலால் மத்திய கிழக்கு பதற்றம் அதிகரிக்கப்பட்டது. வெள்ளியும் தொடர்ந்து இரண்டாவது நாளும் உயர்ந்தது. தாக்குதலுக்கு பிறகு ஹார்முஸ் ஓட்டம் அதிகரிக்க கச்சா எண்ணெய் 3.74 விழுக்காடு சரிவு. அமெரிக்கா ஈரான் மீது இராணுவ நடவடிக்கை எடுத்த பிறகு ஹார்முஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்து அதிகரித்ததால் கச்சா எண்ணெய் 3.74 விழுக்காடு கடுமையாக சரிந்து பேரல் $69.23 ஆனது. இன்விஸ்கோ ஆய்வாளர்கள் எண்ணெய் விலை சரிவு அதிகமானதாக கூறினர். இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ஈரானிய எண்ணெய் கொள்முதல் தெளிவுக்காக காத்திருக்கின்றன. ஆந்த்ரோபிக் மித்தோஸ் 5 AI மாடலுக்கு ட்ரம்ப் நிர்வாக அனுமதி. ட்ரம்ப் நிர்வாகம் ஆந்த்ரோபிக்கின் மித்தோஸ் 5 AI மாடலுக்கு பரவலான பயன்பாட்டிற்கு அனுமதி வழங்கியது. 2 வாரங்களுக்கு முன்பு அரசு மற்றும் AI நிறுவனத்திற்கு இடையே ஏற்பட்ட மோதலை தணித்தது. இந்த அனுமதி அமெரிக்காவில் நிறுவன AI ஈர்ப்பை முடுக்கிவிக்கும் முக்கியமான கொள்கை மாற்றமாக கருதப்படுகிறது. கோல்டுமன் சாக்ஸ் AI வேலை அழிவு சாத்தியமில்லை, புதிய வாய்ப்புகள் உருவாகும். கோல்டுமன் சாக்ஸ் அறிக்கை AI ஆல் வேலை இழப்பு பற்றிய அச்சங்களை மிகைப்படுத்தப்பட்டதாக நிராகரித்து AI வெகுஜன வேலையின்மையை விட காலப்போக்கில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று கூறியது. ஆந்த்ரோபிக் மற்றும் மெட்டாவின் AI முன்னேற்றங்கள் உலகளவில் AI ஒருங்கிணைப்பு முடுகிவிடுவதை எடுத்துக்காட்டுகின்றன. இந்திய ரயில்வேயிடமிருந்து அல்ஸ்டோம் ரூ. 107 மில்லியன் லோகோ பராமரிப்பு ஒப்பந்தம் பெற்றது. அல்ஸ்டோம் இந்திய ரயில்வேயிடமிருந்து 250 WAG-12B இன்ஜின்களின் பராமரிப்பிற்காக €107 மில்லியன் மதிப்புள்ள 5-ஆண்டு ஒப்பந்தத்தை புதுப்பித்தது. இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் நீண்டகால ரோலிங் ஸ்டாக் பராமரிப்பு கூட்டாண்மை முயற்சியை வலுப்படுத்துகிறது. உற்பத்தியாளர்களுக்கு அரசு தர கட்டுப்பாட்டு உத்தரவு விதிகளை தளர்த்தியது. இந்திய அரசு புதிய மாற்றகால கட்டமைப்பை அறிமுகப்படுத்தி தர கட்டுப்பாட்டு உத்தரவு விதிகளை தளர்த்தியது. பல தொழில் பிரிவுகளில் உற்பத்தியாளர்களுக்கு நிவாரணம் வழங்கியது. இந்த கொள்கை மாற்றம் இணக்க சுமையை குறைத்து உள்நாட்டு உற்பத்தி போட்டித்திறனை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கி நிஃப்டி வரம்பு 57,000-59,000. ஆய்வாளர்கள் திங்கட்கிழமைக்கு பங்குகள் தேர்வு. சுமித் பாகடியா மற்றும் மேகுல் கோத்தாரி உட்பட சந்தை ஆய்வாளர்கள் ஜூன் 29, 2026 திங்கட்கிழமைக்கு வாங்க அல்லது விற்க பங்குகளை பரிந்துரைத்துள்ளனர். வங்கி நிஃப்டியின் வர்த்தக வரம்பு 57,000 மற்றும் 59,000 இடையே திட்டமிடப்பட்டுள்ளது. டாக்டர் ரெட்டி ஸ்லேப்ஸ் மற்றும் ஆனந்த் ராதியிலிருந்து ரூ. 100க்கும் குறைவான 3 பங்குகள் பரிந்துரைக்கப்பட்டன. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 77,100.47 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 PTS. ரிலையன்ஸ் 1318.10 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு TCS. 2094.70 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு HDFC வங்கி. 796.30 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு இன்போசிஸ். 1041.20 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு SBI. 1045.40 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு ICICI வங்கி.
1387.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக லாபம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக நஷ்டம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4078.70 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.20 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,23,656 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.20 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,030.50 தங்கம் விலைகள் உலக தேவை. டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 69.23 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 3.74 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 3.74 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $71.92. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $94.30 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.15 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 15 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $94.44 பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்ததற்கு நன்றி. லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.